தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல். உலகத்தை மாற்றுகிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 6. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே திருச்சபை என்று ஒன்று இருந்திருக்கிறது. அதைத்தான் நீங்கள் வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது வனாந்தரத்தில் திருச்சபை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது என்று சொல்லியும் வசனம் நமக்கு தெளிவாக இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகம துவக்கம் முதலே தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள், ஒரு கூட்டம் இருந்ததாக வேதாகமம் முன்மொழிகிறது. அதுதான் முக்கிய கருத்தாகவும் இருக்கிறது. உதாரணத்திற்கு, தேவன் ஆபிரகாமை ஊர் என்ற கல்தையர் தேசத்திலிருந்து அவனை அழைத்தனுப்பினார். அவனை வெளியே கொண்டுட்டு வந்தார். அவனுக்கு வாக்குத்தத்தமாக, நீ போகிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன் மூலமாக பல ஜாதிகள் பிரியும், உன் மூலமாக தேசம் பழுகி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததாக பார்க்கிறோம். அதே போல தேவன் மோசையும் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வெளியே அழைக்கப்பட்டனர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் காலத்தில் இருந்த மக்கள் தேவனுக்கென்று சாட்சியாக இருந்தது மாத்திரமல்ல, திருச்சபையாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு சுவிசேஷம் வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 117 முறை திருச்சபையானது எக்லேசியா என்று குறிப்பிடப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்தில் போல திருச்சபையானது புதிய ஏற்பாடில் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாடில் பல ஜாதி மக்கள்கள், உதாரணத்துக்கு கிரேக்கர்கள், ரோமர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் சுவிசேஷம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். திருச்சபை பெரிதாக வளர்ந்தது, நிரம்பியது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு அடித்தளம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சீடர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, சகல ஜனங்களையும் சீசராக்குங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை சீசர்கள் செய்தார்கள். அன்னைக்கு திருச்சபை பெரிதும் வளர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்களும் உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவன் உங்களையும் அழைச்சிருக்கிறாரு அப்படின்றத நீங்களும் நம்பலாம். அதே போல் உலகத்துடைய முடிவுக்காகவும் நீங்களும் ஜெபிக்கலாம். நீங்களும் மற்றவங்களுக்கு சாட்சியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய அழைப்பை பெற்று இருப்பதனால நீங்களும் தேவனுக்காக செயல்பட முடியும் என்பதை இங்கே நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால், நீங்களும் உலகத்தை கலக்கக்கூடிய பிள்ளைகள் தானே. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அநேக மக்களை கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக நாம் செயல்படுவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.